நல்வாழ்வுத்துறையின் சாதனை பயணத்தில் மேலும் ஒரு மைல்கல்லாய் புற்றுநோய் சிகிச்சை வழங்குவதிலும் பல சீரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஒருங்கிணைக்கப்பட்ட புற்றுநோய் பரிசோதனை மற்றும் சேவை வசதிகள் 18 வயதும் அதற்கு மேற்பட்ட ஆண் மற்றும் பெண்களுக்கு வழங்கப்படுகின்றன. புற்றுநோய்க்கான சிகிச்சை அளிப்பதற்கு 9 பிராங்கோதெரபி, 11 லினாக் மற்றும் 15 கோபால்ட் சிகிச்சை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் ரூபாய் 54 கோடி செலவில் 2 புதிய லினாக் சிகிச்சை மையங்கள் நிறுவப்பட உள்ளன. காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை ரூபாய் 372 கோடி செலவில் உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் மருத்துவமனையாக உருவாக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறியும் சேவைகள் எளிதில் பெண்களுக்கு கிடைக்க செய்ய மேமோகிராம் கருவியுடன் கூடிய நடமாடும் மருத்துவ ஊர்தி அனைத்து மாவட்டங்களுக்கும் வழங்கப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து இன்று கருப்பை வாய் புற்றுநோய் உருவாவதை முற்றிலும் தடுக்கும் வகையில் HPV தடுப்பூசி வழங்கும் தொலைநோக்கு திட்டத்தினை தமிழ்நாடு அரசால் முதற்கட்டமாக அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் தொடங்கப்பட உள்ளன. புற்றுநோயால் ஏற்படும் இறப்பை குறைக்கும் வண்ணம் புற்றுநோய் தடுப்பு, பரிசோதனை, ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல், முழுமையான மற்றும் வலி நிவாரண சிகிச்சை, நீடித்த மற்றும் தரமான வாழ்வு ஆகியவற்றை உள்ளடக்கிய புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டம் அரசு தலைமையிலும் வழிகாட்டுதலிலும் நிறுவப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் வருமுன் காப்போம் என்ற முனைப்பில் புற்றுநோயால் ஏற்படும் இறப்பை குறைக்க உறுதி ஏற்போம். புற்றுநோய் இடர் தீர்க்க இணைந்து வெல்வோம்.